ட்ராவலிங் டயர் பாலம் உடைக்கலான்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக எல்லாம் வலைய ஏற்றி அண்ணாண்ட இறக்கத்தையாக ரெடி பண்ணி ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்க சார். பாருங்க சார் எவ்வளோ சுறுசுறுப்பாக ஏற்றுறாங்க பாரு தம்பி. நம்ம இந்த டைமில் சவாரியே வராது. இந்த டைமில் எவ்வளோ பாலம் உடைக்கிறதுக்காக பாலம் உடைச்சிட்டாங்க. நாளைக்கெல்லாம் மூடிடுவாங்க பாலத்தை. அதனால் பெரிய வண்டி வர முடியாது, 4 வீலர் வண்டி. அதுக்காக எல்லாம் வளர்ந்து வலைய ஏற்றுறாங்க பாருங்க சார். பாருங்க சார் ரெண்டு வலை ஏற்றியாச்சு, 3வது வலை ஏற்றிட்டு இருக்காங்க பசங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்க சார். சேவை மேக்கிறத போட்டு இந்த வேலை பார்த்து வச்சுருந்தாங்க சார். வந்து பாலம் உடைய 3 நாளாக எவ்வளோ சூப்பராக ஏற்றுறாங்க பசங்க. பாருங்க சேர்த்தியாச்சு. பாலம் உடச்சதை காமிக்க போகும்போது வாங்க பார்க்கலாம். பழம் ஏற்றியாச்சு ப்ளஸ் பாலம் பாலத்தில் ஏற்றிட்டு போயிட்டுருங்க சார் சேவைப்படலேருந்து. பாருங்க பாருங்க தட்டின வலையெல்லாம் முருகக்கடலில் எடை போட வந்திருக்காங்க. ஒரேடியாக எடை போட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தம்பி இது பண்ணுறாங்க. செலவுக்கு காசு இல்லை என் தம்பிகளுக்கு, அதனால் எடை போட வந்திருக்காங்க. பாருங்க எடை போட்டு புதாவது பிறகு வலைய இறக்கி விட்டு வரும் பார்ப்போம். அது எல்லா இடமும் பாலம் கட்டுறதுனால எல்லா இடமும் உடச்சாச்சு. அமைக்கிறேன் உடச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் முருகாவை பார்க்குறேன் பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு முருகாவை பார்க்குறேன். வெயிட் வைக்கிறாங்க காமிக்கிறேன். ஆமாம் வெயிட் நடந்து போதும் 36 300 36 தான் கணக்கு. இப்போ தான் போகும் 4 சக்கர வண்டி. நாளைக்கெல்லாம் போகுது 4 சக்கர வண்டி போகவே போகாது. பாருங்க பாருங்க எப்படி இருந்தாலும் இப்போ ஒன்றுமா கஷ்டப்பட்டு வந்துக்கிறாரு பாருங்க. பாருங்க எல்லாத்தையும் எடை போட்டுட்டாங்க தம்பி. பாருங்க பாலம் வேலை ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இந்த வருஷத்தில் முடிஞ்சிடும் பாலம். இன்றைக்கி 2 நாள் தான். நாளைக்கு வந்தாலும் வண்டி வரும். அதோட இப்போ 4 வீலர்லாம் ரொம்ப இந்த பக்கம் வர முடியாது. ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க வேலை பார்ப்பாங்களே, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதில்ல. அதனால் பார்த்துங்க. இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க. 4ஆந்தேதியிலேருந்து பாலம் 5ஆந்தேதியிலேருந்து பாலத்தை 2 வீலரும் ஆட்டோவும் தான் வர முடியும். 3 சக்கர வண்டி இந்த வழியாக தான் போய் ஆகணும். இந்த வழியில் தான் போய் ஆகணும். மறக்காமல் பார்த்து பத்திரமா எல்லாம் போங்க. எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதனால் இது பண்ணாதீங்க. கண்டிப்பாக எல்லாம் போங்க. வேலை முடிகிறாரு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். வேறு வழி இல்லை எங்களுக்கு. அது தான் பண்ணி ஆகணும். அதுக்காக அவங்களுக்கு வேலை பார்த்தால நாளைக்கெல்லாம் ஃப்ரீயாக போகலாம். அதுக்காக கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் காலை பார்த்துட்டு இருந்த வேலைக்கு அவங்க வேலையை பார்க்க விட்டாலும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அவங்க வேலையை பார்க்க விடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என் பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராவலிங் டைகர் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம வலைய இறக்க போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆழ்பார் நுழைவாயு தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆழ்பார் நுழைவாயு தான் பாருங்கள். நம்ம ஆழ்பார் நுழைவாயு உள்ளே போயிட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம இன்னும் நம்ம ஊரில் வந்து ஆழ்வார் வந்து கபடி மேட்ச் நடக்குது. விடுமுறைனால எல்லா ஊர் மக்களும் வந்து பிளேயரும் வந்து இங்கே விளையாடுங்க, கபடி விளையாடுங்க. அதுங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 50,000 ரூபா, 2வது ப்ரைஸ் வந்து 40,000 ரூபா, 3வது ப்ரைஸ் வந்து 30,000 ரூபா, 4வது ப்ரைஸ் வந்து 20,000 ரூபா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஊரில் ஆழ்வார் ஊரில் கபடி மேட்ச் நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் கபடி மேட்ச் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஆழ்வார் ஊரில் பாருங்க பாருங்க ஆழ்வார் ஊரில் வந்தாச்சு. பாருங்க, இதுதான் நம்ம தம்பி ஓனர். பாருங்க